வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான ஸ்டாட்டிக் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஆகும். இந்த டாபிக்கோட முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி படிக்கணும், அதெல்லாம் இப்போ ஒன்னொன்னா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சிலபஸ் ரெலவன்ஸ் பார்த்துடலாம். இந்த டாபிக் பாலிட்டி சப்ஜெக்ட்ல கவர் ஆகக்கூடிய முக்கியமான ஏரியா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ல டைரக்ட் கொஸ்டினா வரலாம். இப்போ டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த டாபிக்கை இப்போ பார்க்கறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம், யூனியன் டெரிட்டரிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த டாபிக்கை வெறும் இந்தியா ஹேஸ் 8 யூனியன் டெரிட்டரிஸ் என்ற ஃபேக்சுவல் பாயிண்டா மட்டுமே படிக்கக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பார்வையில் இது இந்திய அரசியல் அமைப்பு, மத்திய மாநில உறவுகள், பிரசிடென்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், லெப்டினன்ட் கவர்னர், அட்மினிஸ்ட்ரேட்டர், லெஜிஸ்லேச்சர், டெல்லி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், புதுச்சேரி அட்மினிஸ்ட்ரேஷன், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன், லடாக் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் ஃபெடரலிசம் ஆகிய பல பகுதிகளோடு நேரடியாக இணைந்திருக்கிறது. தற்போது இந்தியாவில் மொத்தம் 8 யூனியன் டெரிட்டரிஸ் உள்ளன. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், சண்டிகர், தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி அண்ட் டாமன் அண்ட் டையூ, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், லக்ஷத்வீப் மற்றும் புதுச்சேரி. இவற்றில் டெல்லி, புதுச்சேரி மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகிய 3 யூனியன் பிரதேசங்களுக்கு சட்டமன்றம் உள்ளது. மற்ற 5 யூனியன் பிரதேசங்களுக்கு சட்டமன்றம் இல்லை. மத்திய உள்துறை அமைச்சகமே பெரும்பாலான யூனியன் பிரதேசங்களின் சட்டம், நிதி, பட்ஜெட், சேவைகள் மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டர், லெப்டினன்ட் கவர்னர் தொடர்பான முக்கிய நிர்வாக பொறுப்புகளை ஒருங்கிணைக்கிறது. மாணவர்களே, முதலில் ஒரு அடிப்படை கேள்வி. ஸ்டேட் மற்றும் யூனியன் டெரிட்டரி இரண்டுக்கும் என்ன வேறுபாடு? ஒரு ஸ்டேட் என்பது அரசியல் அமைப்பின் கூட்டாட்சி அமைப்பில் தனித்த அரசியல் மற்றும் நிர்வாக அலகாகும். அதற்கு பொதுவாக தேர்தல் செய்யப்பட்ட சட்டமன்றம், முதலமைச்சர், அமைச்சரவை, மாநில ஆளுநர் ஆகிய அமைப்புகள் இருக்கும். ஆனால் யூனியன் டெரிட்டரி என்பது அடிப்படையில் யூனியன் கவர்மெண்டின் நேரடி நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி. இந்திய அரசியல் அமைப்பின் பார்ட் 8 ஆர்டிகல்ஸ் 239 to 241 தான் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கான முக்கிய அரசியல் அமைப்பு சட்ட அடித்தளம். ஆர்டிகல் 239 படி ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியும் குடியரசுத் தலைவரால் அவர் நியமிக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு லெப்டினன்ட் கவர்னர், சீஃப் கமிஷனர் அல்லது வேறு பெயர் இருக்கலாம். பெயர் மாறினாலும் அவர் பிரசிடென்டின் பிரதிநிதியாகத்தான் செயல்படுகிறார். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. யூனியன் டெரிட்டரியின் லெப்டினன்ட் கவர்னர் ஒரு ஸ்டேட் கவர்னருக்கு முழுமையாக சமமானவர் அல்ல. ஸ்டேட் கவர்னர் ஒரு மாநிலத்தின் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். ஆனால் யூனியன் டெரிட்டரியில் லெப்டினன்ட் கவர்னர் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டர் பிரசிடென்டின் ஏஜென்ட் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டராக செயல்படுகிறார். இதுவே ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ். யூனியன் டெரிட்டரிகளில் பார்லிமெண்ட்டுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் அதிகமாக இருக்கும். ஸ்டேட் லிஸ்டில் உள்ள பல விஷயங்களிலும் பார்லிமெண்ட் யூனியன் டெரிட்டரிகளுக்காக சட்டம் இயற்ற முடியும். அதனால் யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் மாநில நிர்வாகத்தை விட மத்திய அரசுடன் அதிகமாக இணைந்திருக்கிறது. இப்போது மாணவர்களே, ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியையும் தனித்தனியாக பார்ப்போம். முதலில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். இது வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள இந்தியாவின் முக்கியமான தீவு குழும யூனியன் டெரிட்டரி. இதன் நிர்வாக தலைவர் லெப்டினன்ட் கவர்னர். இங்கு தனி சட்டமன்றம் இல்லை. ஆகவே அட்மினிஸ்ட்ரேஷன் பெரும்பாலும் பிரசிடென்ட் மற்றும் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியின் கட்டுப்பாட்டின் கீழ் லெப்டினன்ட் கவர்னர் மூலம் நடைபெறுகிறது. இப்பகுதியின் புவியியல் மற்றும் தேசிய பாதுகாப்பு முக்கியத்துவம் மிக அதிகம். மலாக்கா ஸ்ட்ரெய்ட்டுக்கு அருகில் இருப்பதால் இந்திய கடற்படை, கடல்சார் பாதுகாப்பு, இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி ஆகிய கோணங்களில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் முக்கியமான இடம் பெறுகிறது. அதனால் இங்கு நிர்வாகம் என்பது வெறும் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டுமல்ல, ஸ்ட்ராட்டஜிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் கூட காரணம். அடுத்து சண்டிகர். இது பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆகிய 2 மாநிலங்களுக்கும் பொது தலைநகரம். அதே நேரத்தில் தனித்த யூனியன் டெரிட்டரி. இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கப்படும் முக்கிய ஃபேக்ட். சண்டிகருக்கு தனி லெப்டினன்ட் கவர்னர் இல்லை. பஞ்சாப் மாநில கவர்னர் தான் சண்டிகர் யூனியன் டெரிட்டரியின் அட்மினிஸ்ட்ரேட்டராக செயல்படுகிறார். நிர்வாகத்திற்கு உதவ சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர் அட்வைசராக இருக்கிறார். சண்டிகருக்கு சட்டமன்றம் இல்லை.
இது ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் மற்றும் பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் பின்னணியுடன் தொடர்புடையது. MHAவின் தற்போதைய நிர்வாக அமைப்பு பஞ்சாப் கவர்னர் சண்டிகர் அட்மினிஸ்ட்ரேட்டராக செயல்படுவதை உறுதிப்படுத்துகிறது. அடுத்தது தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி அண்ட் தமன் அண்ட் டையூ. மாணவர்களே, இது முன்பு 2 தனித்தனி யூனியன் டெரிட்டரிஸ், தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி 1, தமன் அண்ட் டையூ 1. ஆனால் 2020 முதல் இவை ஒன்றிணைக்கப்பட்டு தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி அண்ட் தமன் அண்ட் டையூ என்ற ஒரே யூனியன் டெரிட்டரி ஆனது. இதற்கு சட்டமன்றம் இல்லை, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. இதன் வரலாற்று பின்னணி போர்ச்சுகீஸ் கொலோனியல் ரூலை சேர்ந்தது. கோவா போலவே தமன், டையூ, தாத்ரா நகர் ஹவேலி பகுதிகளும் காலனித்துவ வரலாற்றுடன் தொடர்புடையவை. யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனின் பிளெக்சிபிலிட்டியை புரிந்து கொள்ள இது ஒரு நல்ல உதாரணம். அடுத்து லக்ஷத்வீப். இது அரேபியன் சீயில் அமைந்துள்ள சிறிய தீவு குழும யூனியன் டெரிட்டரி. இங்கு தனி சட்டமன்றம் இல்லை. பிரசிடென்ட் நியமிக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாகத்தை மேற்கொள்கிறார். நிலப்பரப்பில் சிறியதாக இருந்தாலும் எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவிட்டி, கோரல் ஐலண்ட்ஸ், ஃபிஷரிஸ், டூரிசம், கோஸ்டல் செக்யூரிட்டி ஆகியவற்றால் லக்ஷத்வீப் முக்கியமானது. இங்கு சென்ட்ரல் கவர்மெண்டின் நேரடி நிர்வாகம் அதிகம். MHA அமைப்பின்படி லக்ஷத்வீப் அட்மினிஸ்ட்ரேட்டர் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. அடுத்ததாக லடாக். 2019 ஆண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலம் முன்னாள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒன்று யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் லெஜிஸ்லேச்சர், மற்றொன்று யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் வித்தவுட் லெஜிஸ்லேச்சர். லடாக்குக்கு தனி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லை. லெப்டினன்ட் கவர்னர் வழியாக மத்திய அரசு நிர்வகிக்கிறது. MHAவின் தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அஃபேர்ஸ் இந்த 2 யூடிகளுக்கான நிர்வாக மற்றும் சட்ட விஷயங்களை கவனிக்கிறது. லடாக் தொடர்பாக ஆர்டிகிள் 240 இன் கீழ் பிரசிடென்ட் ரெகுலேஷன்ஸ் வெளியிடும் அதிகாரமும் முக்கியமானது. லடாக் நிர்வாகத்தில் இன்னொரு முக்கியமான லோக்கல் கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட் உள்ளது. லே மற்றும் கார்கில் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில்ஸ் உள்ளூர் நிர்வாகத்தில் முக்கிய பங்காற்றுகின்றன. ஆனால் அவை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இணையானவை அல்ல. அவை டீசென்ட்ரலைஸ்ட் லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த வேறுபாட்டை TNPSC மாணவர்கள் கவனமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இது ரொம்ப முக்கியமான யூனியன் டெரிட்டரி. 2019 ரீஆர்கனைசேஷனுக்கு பிறகு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேச்சர் ஆனது. அதாவது டெல்லி, புதுச்சேரி போல இதற்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி உள்ளது. ஆனால் அதன் நிர்வாக அமைப்பு தனிப்பட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 இன் கீழ் செயல்படுகிறது. லெப்டினன்ட் கவர்னர் கான்ஸ்டிடியூஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக இருப்பார். எலெக்டட் கவர்மெண்ட் மற்றும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கும்போது அவர்கள் சட்டமன்றத்தின் கீழ் உள்ள விஷயங்களில் நிர்வாகம் மேற்கொள்வார்கள். அதே நேரத்தில் யூனியன் கவர்மெண்டின் ஜூரிஸ்டிக்ஷன் மற்றும் செக்யூரிட்டி ரிலேட்டட் மேட்டர்ஸில் மத்திய அரசின் பங்கு அதிகம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் தொடர்பான அனைத்து முக்கிய விஷயங்களும் MHAவின் JNK அண்ட் லடாக் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலம் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. அடுத்து புதுச்சேரி. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்பவுமே முக்கியமானது. புதுச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படின்னாலும் கூட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொண்டிருக்கு. இதற்கான கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ் ஆர்டிகிள் 239A. பார்லமெண்ட் சில யூனியன் டெரிட்டரிஸுக்கு லெஜிஸ்லேச்சர் மற்றும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைக்க சட்டம் இயற்றலாம் என்று இந்த ஷரத்து சொல்கிறது. புதுச்சேரி நிர்வாகத்திற்கு முக்கிய சட்டமாக கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட் 1963 உள்ளது. புதுச்சேரியில் லெப்டினன்ட் கவர்னர் மற்றும் எலெக்டட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இடையே நிர்வாக அதிகாரம் பற்றிய விவாதங்கள் பலமுறை ஏற்பட்டுள்ளன. இதுவே யூனியன் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேச்சர் மற்றும் ஸ்டேட் இடையேயான முக்கிய வேறுபாட்டை வெளிப்படுத்துகிறது. ஸ்டேட்டில் கவர்னர் பொதுவாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். புதுச்சேரி போன்ற யூனியன் டெரிட்டரியில் லெப்டினன்ட் கவர்னருக்கு யூனியன் கவர்மெண்டின் பிரதிநிதி என்ற தனித்த நிலை உள்ளது. ஆனால் அதுவே எலெக்டட் கவர்மெண்டை முற்றிலும் புறக்கணிக்கலாம் என்பது அல்ல. பார்லிமெண்டரி லா மற்றும் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீமின் அடிப்படையில் இருவருக்கும் இடையே கோஆபரேட்டிவ் கவர்னன்ஸ் தேவை. இப்போது நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. இது இந்திய யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனில் மிகவும் தனித்துவமானது. டெல்லிக்கு ஆர்டிகிள் 239AA கீழ் சிறப்பு அரசியல் அமைப்பு ஸ்டேட்டஸ் வழங்கப்பட்டுள்ளது. டெல்லி ஒரு முழுமையான ஸ்டேட் அல்ல,
அதே நேரத்தில் சாதாரண யூனியன் டெரிட்டரியும் அல்ல. அதற்கு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உள்ளன. ஆனால் பப்ளிக் ஆர்டர், போலீஸ் மற்றும் லேண்ட் ஆகிய 3 முக்கிய விஷயங்கள் டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியின் சட்டம் இயற்றும் அதிகாரத்திற்கு வெளியே உள்ளன. அவை யூனியன் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளன. இதுவே டெல்லி கவர்னன்ஸில் மத்திய அரசு, டெல்லி அரசு இடையே அடிக்கடி அதிகார தகராறுகள் உருவாக காரணமாகிறது. இப்போது மாணவர்களே, இந்த 8 யூனியன் டெரிட்டரிஸை ஒரு பெரிய கிளாசிபிகேஷனாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். லெஜிஸ்லேச்சர் உள்ள 3 யூனியன் டெரிட்டரிஸ் டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். லெஜிஸ்லேச்சர் இல்லாத 5 யூனியன் டெரிட்டரிஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், சண்டிகர், தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி அண்ட் டமன் அண்ட் டையூ, லடாக், லக்ஷத்வீப். MHAவின் தற்போதைய அதிகாரப்பூர்வ பட்டியலும் இதையே உறுதிப்படுத்துகிறது. யூனியன் பிரதேசங்கள் ஏன் உருவாக்கப்படுகின்றன என்ற கான்செப்சுவல் கொஸ்டினையும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா பகுதிகளையும் ஸ்டேட் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பகுதிகள் மிகச்சிறிய நிலப்பரப்பு மற்றும் மக்கள் தொகை, சில பகுதிகள் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், சில பகுதிகள் தேசிய தலைநகர் தன்மை, சில பகுதிகள் வரலாற்று மற்றும் நிர்வாக சூழல், சில பகுதிகள் பண்பாட்டு அல்லது புவியியல் தனித்துவம் காரணமாக யூனியன் டெரிட்டரியாக நிர்வகிக்கப்படுகின்றன. உதாரணமாக டெல்லி தேசிய தலைநகர், அந்தமான் நிக்கோபார் மற்றும் லக்ஷத்வீப் ஸ்ட்ராட்டஜிக் ஐலண்ட் டெரிட்டரிஸ், சண்டிகர் ஷேர்டு கேபிட்டல், லடாக் ஹை ஆல்டிடியூட் ஸ்ட்ராட்டஜிக் பார்டர் ரீஜியன், புதுச்சேரி ஃபார்மர் பிரெஞ்சு செட்டில்மெண்ட்ஸ் கொண்ட தனித்துவமான ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரக்சர். இங்கே ஒரு முக்கியமான ஃபெடரலிசம் அனாலிசிஸ் வருகிறது. யூனியன் டெரிட்டரிஸ் இந்தியாவை ஒரு பியூர் ஃபெடரல் கண்ட்ரி அல்ல, ஃபெடரல் சிஸ்டம் வித் ஸ்ட்ராங் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் கொண்ட நாடாக காட்டும் உதாரணங்களில் ஒன்றாகும். ஏனெனில் யூனியன் டெரிட்டரிஸ் மீது யூனியன் கவர்மெண்டின் நிர்வாக மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் அதிகம். இது இந்திய அரசியல் அமைப்பின் ஃபிளெக்சிபிலிட்டியை காட்டுகிறது. எல்லா பகுதிகளுக்கும் ஒரே நிர்வாக மாதிரியை பயன்படுத்தாமல் அந்த பகுதியின் தேவைக்கு ஏற்ப மாறுபட்ட கான்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வழங்கப்பட்டுள்ளன. TNPSC Group 1 மெயின்ஸில் இதை அசிமெட்ரிக்கல் ஃபெடரலிசமுடனும் இணைக்கலாம். இந்தியாவில் எல்லா கான்ஸ்டிடியூவன்ட் யூனிட்ஸுக்கும் ஒரே அளவில் அதிகாரம் கிடையாது. ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் வித்தவுட் லெஜிஸ்லேச்சர், யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேச்சர், டெல்லி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் போன்ற பல்வேறு அமைப்புகள் உள்ளன. இந்த ஃபிளெக்சிபிலிட்டி இந்தியாவின் புவியியல், அரசியல், வரலாற்று மற்றும் தேசிய பாதுகாப்பு தேவைகளுக்கேற்ப உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதே அமைப்பு சில நேரங்களில் டெமோக்ராட்டிக் அக்கவுண்டபிலிட்டி தொடர்பான கேள்விகளையும் எழுப்புகிறது. லெஜிஸ்லேச்சர் இல்லாத யூனியன் டெரிட்டரிகளில் மக்கள் தேர்ந்தெடுத்த அரசின் பங்கு குறைவாக இருக்கும். யூனியன் எக்ஸிகியூட்டிவின் பங்கு அதிகம். லெஜிஸ்லேச்சர் உள்ள யூனியன் டெரிட்டரிகளில் கூட லெப்டினன்ட் கவர்னர் மற்றும் எலெக்டட் கவர்மெண்ட் இடையே அதிகார தெளிவு முக்கியமாகிறது. இந்தியாவின் 8 யூனியன் டெரிட்டரிஸை வெறும் பெயர்களாக மனப்பாடம் செய்ய வேண்டாம். அவை இந்திய அரசியல் அமைப்பின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபிளெக்சிபிலிட்டியை காட்டுகின்றன. அந்தமான் நிக்கோபார் மற்றும் லக்ஷத்வீப் போன்ற தீவுகள் ஸ்ட்ராட்டஜிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பிரதிபலிக்கின்றன. சண்டிகர் ஒரு ஷேர்ட் கேபிட்டல் மாடல். தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் டமன் அண்ட் டையூ ஹிஸ்டாரிக்கல் இன்டகிரேஷனை பிரதிபலிக்கிறது. லடாக் ஸ்ட்ராட்டஜிக் பார்டர் அட்மினிஸ்ட்ரேஷனை காட்டுகிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்பெஷல் ரீஆர்கனைசேஷன் மாடல். புதுச்சேரி லெஜிஸ்லேச்சர் கொண்ட யூனியன் டெரிட்டரி மாடல். டெல்லி நேஷனல் கேபிட்டல் ஸ்பெஷல் கான்ஸ்டிடியூஷனல் மாடல். இவை அனைத்தும் ஒரே யூனியன் டெரிட்டரி என்ற பெயரில் இருந்தாலும் அவற்றின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரியாக இல்லை. எனவே மாணவர்களே, ஒரு வரியில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டேட்ஸ் ஆர் கான்ஸ்டிடியூவன்ட் யூனிட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம். Union territories are centrally administered territories with different degrees of democratic and legislative autonomy. இந்தியாவின் 8 யூனியன் டெரிட்டரிஸை புரிந்து கொள்வது இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பையும் அதன் யூனிட்டரி ஃபிளெக்சிபிலிட்டியையும் புரிந்து கொள்வதற்கான மிகச்சிறந்த வழியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.